Hi friends, today day 10 100 days challenge blouse designs from Kavi's wardrobe. இன்றைக்கி நான் எடுத்திருக்க saree பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த saree தான். இந்த saree ஞாபகம் இருக்குங்களா? ஒரு சீசனில் இந்த saree ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. என்ன அப்படின்னாக்கா இந்த saree வந்து கிரேப் சில்க்ஸ் மாடலில் இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னாக்கா பார்டர் ஃபுல்லாகவுமே வந்து இந்த ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. saree ஃபுல்லாகவுமே இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு கலரில் வந்து saree இருக்கும். அந்த பார்டர் பார்த்திங்க அப்படின்னாக்கா பைப்பிங் ஒரு கலரில் கொடுத்துருப்பாங்க. நான் எடுத்துருக்க இந்த saree பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபுல்லாக பீச் கலர். இந்த பீச் கலருக்கு இந்த பார்டர் கலர் பார்த்திங்க அப்படின்னாக்கா நவாப்பழ கலர்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த கலர் இது. இந்த நவாப்பழ கலரு நம்ம டீப் பர்பிள் கலரில் இருக்கும். இந்த சாரீக்கு எப்பயுமே வந்து ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக தான் வரும். அதாவது இந்த பைப்பிங் இருக்குது இல்லைங்களா, இந்த பைப்பிங்கில் தான் ப்ளவுஸ் வரும். நான் இந்த ப்ளவுஸ் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுதான் நான் பண்ண டிசைன். ஹேண்டுக்கு நான் எதுவும் டிசைன் பண்ணலை. ஏன்னாக்கா ஹேண்டுக்கு வந்து அவங்களே வந்து ஸ்டோன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி வந்திருக்கும் இதில் இந்த மாடல் சாரியில். ப்ளஸ் பேக் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எம்ப்ராய்டரி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது என்ன அப்படின்னாக்கா புல்லியன் ரோசஸ்ன்னு சொல்லுவாங்க. எம்ப்ராய்டரி த்ரெட்டு யூஸ் பண்ணி இந்த ரோசஸ் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த புல்லியன் ரோசஸ் வந்து கொடுத்துட்டு ப்ளஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா இந்த ஸ்டோனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தெரியுதுங்களா, கிளாஸ் பீட்ஸு. இது நம்ம கடைகளில் கிடைக்கிது, 10 ரூபா தான். 100 பீஸ் வந்து இப்போ 10 ருபீஸ் தான் இது கடைகளில் கிடைக்கிது. எல்லா கலர்லையுமே இது கிடைக்கிது நமக்கு. அந்த கிளாஸ் பீட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் போட்டிருப்பேன் அதில். ஸோ இந்த டிசைன் வந்து ஃபேன்சி டிசைன் தான், கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஆனால் அவுட்லுக் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டோன்ஸுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி இந்த ஷைனிங் ஸ்டோன்ஸ் வந்து அதுவுமே வாங்கி அங்கங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த பீச் கலருக்கும் அந்த நவாப்பழ கலருக்கும் அப்படி எடுத்து கொடுக்கும் இந்த கலர் saree. இந்த ஒர்க்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண ஒர்க் இது. எப்படி இருக்குது? இதுக்கு வந்து மேட்சாக ஒரு பேண்ட் ஒன்றும் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து நான் டை நாட் கொடுக்கல. இது வந்து புல்லியன் ரோஸ் வித் கிளாஸ் பீட்ஸ் மட்டும்தான் இந்த டிசைன்ஸ் நான் பண்ணேன். எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாஸ் உங்கள் ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா கவிஸ் ப்ளவுஸ் டிசைனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.